மத்தேயு 25வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 25வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய நிலைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாய் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவனை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். இப்போ தாளந்துகளை பற்றி இங்கே நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசும்போது உவமைகளாக பேசுகிறார். ஏன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து வெளிப்படையாக பேசினா ஜனங்களுக்கு யாருக்குமே புரியாது. பரலோகத்தை பற்றி பேசினா அவங்க என்ன சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற பிரச்சனையை பாருங்கப்பா, பரலோகம்னா எங்களுக்கு என்னென்ன தெரியாது, பரலோகம் அது எங்கே இருக்குது, யாருக்கு தெரியும், இப்போ இங்கே இருக்கிற நடக்கிற பிரச்சனைகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஜனங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் அந்த முறைகளை வைத்து அவங்க அன்றாடம் வாழ்கிற அந்த வாழ்க்கையை வச்சு தான் அதிலிருந்து தான் அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை அடையாளப்படுத்தி காட்ட முடியும். அதனால தான் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் என்பது புறதேசத்துக்குன்னா வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா. புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளெல்லாம் அவர் வசமாக நினைச்சான் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. புறதேசத்துக்கு வெளியூருக்கு போகிற ஒரு மனுஷன் தன்னுடைய ஊழியக்காரர்கள், தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு, இந்தாப்பா உன் கையில் 5, இந்தாப்பா உன் கையில் 2, இந்தா உன் கையில் 1. ஏன் இப்படி பாகுபாடு? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரவருடைய திறமைக்கு தக்க அந்த வாய்ப்புகளை கொடுக்குறாரு. அது ஒரு திறமை தான். அவங்க கையில் கொடுக்கறது ஒரு விதமான கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது பணம் கூட எடுத்துக்கலாமா, அவங்க திறமைக்கு தக்க பணம் அப்படி கூட எடுத்துக்கலாம். தாளந்தை கொடுத்துட்டு போகிறாருன்னா திறமைகளுக்கு தக்கதான உபகாரங்களை கொடுத்துட்டு போகிறார், பொறுப்பை கொடுத்துட்டு போகிறாருன்னு கூட சொல்லலாம். பருப்பா நீ 5 வந்து நீ தான், இந்த 5 இது நீ தான் பார்த்துக்கணும், இந்த 2 நீ தான் பார்த்துக்கணும், இந்த 1 நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்புகளை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாரு. ஏன் அந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா இவங்களால எவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதுதான் அந்த எஜமானுடைய புரிந்து கொள்ளுதல். எஜமான் இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களை, தன்னுடைய வேலைக்காரர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்ட எஜமான். அல்லேலூயா. எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களுடைய மனநிலையை, அவருடைய காரியத்தை புரிந்து கொண்டவர். ஸோ நம்ம இதை எப்படி பார்க்கலாம்னா, நம்முடைய ஆண்டவர் நம்மை புரிந்து கொண்டவர் அப்படி எடுத்துக்கலாமா? எஸ், ஆண்டவர் நம்மை புரிந்து கொண்டவர். மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை சரியான விதத்தில் புரிந்து வைத்திருக்கிறார். நம்மை புரிந்தவரோடு நாம் ஐக்கியத்தில் இருப்போமானால் நமக்கு தேவையான காரியங்களை ஏற்ற வேளையிலே கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது 5 தாளந்து வாங்கினவன், 5 பொறுப்புகளை வாங்கினவன் அவன் என்ன செய்கிறான்னா கூடுதலாக 5 தாளந்துகளை சம்பாதிக்கிறான். அவனுடைய திறமைகளை வளர்த்து கொள்கிறான் அப்படி கூட எடுத்துக்கலாம். அவனுடைய திறமைகளை என்ன செய்கிறான்? வளர்த்து கொள்கிறான், பெருக்கிக் கொள்கிறான். இன்னும் 5 விதமான டேலண்டை அவரை உருவாக்கி கொள்கிறார். அதே போல் அந்த 2 தாளந்தை வாங்கினவர் இன்னும் அதை வைத்து இன்னும் 2 தாளந்துகளை சம்பாதித்து கொண்டார். அந்த 1 தாளந்தை வாங்கினவன் எதுவுமே செய்யாமல் என்ன செய்தாராம்? ஒரு தாளந்து வாங்கினவன் நிலத்தை தோண்டி புதைத்து வைத்தான். நிலத்தை தோண்டி புதைச்சிட்டாரு. நிலத்தை தோண்டி அது அந்த அளவுக்காவது வேலை செஞ்சுருக்காருங்கிறது ஒரு விஷயத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நிலத்தை தோண்டி அதை புதைக்கிற அளவுக்காவது என்ன வேலை செய்யும். ஏன்னா இவரை பற்றி என்ன சொல்லியிருக்கு,
இவர் ஒரு சோம்பலுள்ள ஊழியக்காரன், எதுவுமே செய்ய மாட்டார். ஆனால் நிலத்தை போய் என்ன செஞ்சிருக்காரு, தோண்டிருக்காரு. அந்த அளவுக்காவது கொஞ்சம் என்ன மூளை வேலை செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாருங்கள் இங்கே ஏன் ஆண்டவர் இந்த ஊமைகளை தம்முடைய சீசர்களுக்கு தம்முடைய ஜனங்களுக்கு சொன்னார்? எதை பற்றின ஊமை இது? பரலோகத்தை பற்றிய ஊமை. அப்போ பரலோகத்தை பற்றியவர்னா அவர் போனவர் யார்? யார் போனது? நமக்கு நல்லாவே தெரியும், இயேசு கிறிஸ்து தான் போனார். எங்கே போனார்? பரலோகத்திற்கு, பரலோக ராஜ்யத்துக்கு, பரதேசத்திற்கு அவர் போனார். அவர் சொன்னார், நான் போகிறேன் என்று சொன்னார், நான் திரும்ப வருவேன் என்று சொன்னார். அப்போது எஜமான் போனார், திரும்ப வந்தார், வேலைக்காரர்கிட்ட திருப்பி கொடுத்ததை கேட்டார். அதுபோல் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து போனார். போனது வெறுங்கையே போனாரா? என்ன கொடுத்துட்டு போனார்? உபதேசத்தை கொடுத்துட்டு போனார். தாளந்தாகிய உபதேசத்தை கொடுத்துட்டு போனார். நீங்கள் அவர் என்ன கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்க முடியும். அதாவது மத்தேயு கடைசி அதிகம் 28 நீங்கள் படித்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை அப்படின்னு, நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை அப்படின்னு போட்டுருக்கோம். 20வது வருஷம் எஸ் என்ன சொல்லிட்டு போனாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை, உங்களுக்கு நான் ஒன்று கொடுத்துட்டு போனேன். என்னது? என் வார்த்தைகளை கொடுத்துருக்கிறேன். என்ன கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்? வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தை என்ன செய்யும்? பலனடைய வைக்கும். இந்த வார்த்தை நம்மை ஊன்ற கட்ட வைக்கும். இந்த வார்த்தை நமக்குள்ளாக ஜீவனை கொண்டு வரும். இந்த வார்த்தை நம்மை நம்பிக்கை உரியவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை எது வேணாலும் செய்யும். இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, பலன் உண்டு. இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எந்த ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. இந்த வார்த்தை ஜீவன் அற்றது அல்ல, ஜீவன் உள்ள வார்த்தை. அப்போ இந்த ஜீவன் உள்ள வார்த்தையை தான் நமக்கு கொடுத்துட்டு அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார் இல்லைங்களா? நமக்கு அவர் கொடுத்துருக்கார். நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுத்தார், நம்ம சீசர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் நமக்கு கொடுத்துருக்கிறார்கள். இப்போ நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னா கொடுத்து ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். எதை சம்பாதிக்கணும்? ஆத்தும வார்த்தையை நம்ம விதைச்சு அந்த அறுவடையை நம்ம பார்க்கணும். நம்ம இடத்துல ஒருவேளை 5 இருக்கலாம், அல்லது 2 இருக்கலாம், அல்லது 1 கூட இருக்கலாம். சரியா? இப்போ 5 இருந்தால் 5க்கு ஏற்ற வளர்ச்சி, 2 இருந்தால் 2க்கு ஏற்ற வளர்ச்சி. ஒருவேளை என்னால் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை ஆண்டவரே, நான் அவ்வளோ ஒரு ஒர்த்தான ஆள் கிடையாது, எனக்கு ஏதோ நீங்கள் ஒன்று கொடுத்துருக்குறீங்க, கிருபை அதுக்கு தாங்குதுப்பா அப்படின்னு 1 இருந்தால் கூட அதை 1 வச்சு இன்னொன்று சம்பாதிக்கணும் தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எப்பவுமே அவர் 1 கொடுத்துட்டு நம்மகிட்ட 5 கேட்குற தேவன் அல்ல, 2 கொடுத்துட்டு அவர் 10 கேட்குற தேவன் அல்ல. ஆமென். நம்மிடத்தில் எதை கொடுத்தாரோ அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். உனக்கு இருக்கிற பலத்தோடு போ என்று கிதியோனை பார்த்து சொன்னார். இதை விட எனக்கு பெருசாக ஒன்று செய்யன்னு சொல்லலை, உனக்கு என்ன முடியுமோ அதை செய். அப்போ நம்மளை கூட அப்படி தான் பார்க்குறாரு. உனக்கு எவ்வளோ முடியுமோ, உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை என் நாமத்திற்காக நீ செய்தாலே போதும். அல்லேலூயா. நான் வரும்போது அதை நான் பெற்றுக்கொள்வேன். நான் வரும்போது அதை என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போது அவர் நமக்கு கொடுத்தது வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அன்பை கொடுத்திருக்கிறார். சொல்லப்போனால் தன் ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காக கொடுத்தவைகளை இந்த பூமியிலே நாம் அவருக்காக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்ம வாங்கி சும்மா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கல. வாங்கி சும்மா வச்சுக்கணும் என்பதற்காக கொடுத்தாரா? இல்லை. அதை என்ன செய்யணும்? பெருக்கணும். ஜப ஆவியை கொடுத்துருக்கிறாரா? ஜபத்தை என்ன செய்யணும்? பெருக்கணும். சுவிசேஷ வரத்தை கொடுத்துருக்கிறாரா? வரங்கள். இது அது வரங்களாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த கொடுத்தார் இல்லையா, அது வார்த்தையாக இருக்கலாம், வரங்களாக இருக்கலாம், கிருபைகளாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். தேவன் கொடுத்ததை நாம் பெருக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை என்ன செய்திருக்கிறார்கள்? புதைத்து வைத்திருக்கிறாங்க. என்ன செஞ்சுருக்கிறாங்களாம்? புதைச்சு. எதில் புதைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மண்ணுக்குள்ளே தான் அவர் புதைச்சார். ஆனால் நாம் எதுக்குள்ளே புதைச்சிருக்கிறோம்? இன்றைக்கு தேவ ஜனங்களாகிய தேவ பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை எதில் போட்டு புதைச்சிருக்காங்க தெரியுங்களா?
உலக கவலைகளுக்குள் புதைத்து வைத்திருக்கிறாங்க. எதுக்குள்ளே புதைச்சிருக்காங்க? அதுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் அதை களைச்சி நீங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சா அதில் இருக்குது. ஆனால் அதை நம்ம எதில் போட்டு புதைச்சிட்டோம்? உலக கவலைகள் என்கின்ற அந்த காரியத்தில் போட்டு புதைச்சி வச்சு. ரெண்டாவது, மாம்ச இச்சைகளுக்குள்ளாக புதைத்து வைத்திருக்கிறார்கள் அநேகர். நிறைய பேர், சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்த தாளந்துகளை திறமைகள் எதில் மாம்ச இச்சைகளுக்குள்ளே புதைச்சிட்டாங்க. சில பேர் உலக ஞானத்துக்குள்ள, உலக சரியாக நல்ல ஞானம் இருக்குது, உலகத்தை பற்றி அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சிருவாங்க பாருங்கள், அவ்வளோ இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள தேவன் கொடுத்த அந்த திறமையை ஒளிஞ்சிருக்குது. ஆனால் அவங்க அதை எடுக்காமல், அதை வெளியில் காட்டாமல், உலக ஞானத்தையே அதிகமாக வெளியில் காட்டுறவங்களா இருக்கிறாங்க. அதுக்குள்ளே போட்டு புதைச்சிருக்கிறாங்க. அடுத்து, பணம், புகழ். நிறைய பணம் இருக்குது, புகழ் இருக்குது. இதுக்குள்ளே போட்டு எனக்கு தேவன் கொடுத்த அந்த தாளந்துகளை புதைத்து வைத்திருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அதை வைத்து ஏதாவது நற்காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா? நல்ல காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அவங்க என்ன செஞ்சாங்க? அதுக்குள்ள அந்த பணம், புகழ் என்கிற அவைகளுக்குள்ளாக அந்த மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டாங்க. இப்போ எஜமான் வந்தார், என்ன செய்வார்? கேட்பாரு, என்ன பதில் சொல்லுவோம்? நம்ம உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அதை என்ன செய்யலை, தெரியலை. அடுத்து, எதுக்குள்ளே போட்டு புதைச்சிக்காங்க? வெட்கம், பயம், தயக்கம். சொல்லுங்கள், வெட்கம், பயம், தயக்கம். இதுக்குள்ளே கிடக்கு தேவனுடைய அந்த தாளந்து. தேவன் நமக்கு கொடுத்த தாளந்து எதுக்குள்ளே கிடக்கு? பயத்துக்குள்ளே கிடக்கு, வெட்கத்துக்குள்ளே கிடக்கு, தயக்கம். என்ன செய்யுது? ஐயோ, நான் இதை பற்றி பேசினா இன்னும் ஏதாவது நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற பயம் வருது. சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற தயக்கம் வருது. அப்புறம், ஐயோ, நான் இதை சொல்லிட்டேன், என்னை ஏதாவது சொல்லிடுவாங்களோ எனக்கு வெட்கம் வருது. இது மூணுக்குள்ளே போட்டு கடவுளுடைய வார்த்தையாகிய அந்த தாளந்தை புதைத்து வைத்து. ஸோ இது நல்லதா? நல்லதல்ல. அவர் வரும்போது கட்டாயமாக அதை திருப்பி கேட்பார் என்கிற அந்த ஒரு பயம் நமக்கு இருக்கணும். அவர் சொன்ன அந்த மனுஷன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, அவர் எஜமான் திரும்பி கேட்குறாரு. 5 கொடுத்தவங்கிட்ட திரும்ப 5 இருந்துச்சு இல்லையா? இந்த வசனங்களை தொடர்ச்சியாக நம்ம படிச்சோன்னா நமக்கு தெரியும். அவர் திரும்பி கேட்குறாரு, உங்களுடைய கணக்கை கொண்டாந்து காட்டுங்கப்பா. அவர் திரும்பி வர்றது எதுக்கு அடையாளமாக இருக்குது? நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் டே, கடைசி நாட்கள், அந்த நியாய தீர்ப்பு நாளில் கேட்குறாரு, உனக்குள்ளதை கொண்டாந்து காட்டு அப்படிங்கிறார். அவர் கொண்டாந்து 5 வாங்கினவர் திரும்ப 5 நான் நினைச்சுட்டாண்டவரை பெருக்கிட்டேன். நல்லது, உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நீ அநேகவற்றின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னா, பிதாவுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி அப்படின்னா. 2 தாளந்து வாங்கினவரும் அதே மாதிரி சொன்னார். இப்போ 1 தாளந்து வாங்கினவர் கூப்பிட்டு கேட்டால் இல்லாத கதையெல்லாம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. 1 தாளந்தை வாங்கினவன் ஆண்டவனே, கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன், உண்மை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். நீர் கடினமுள்ள மனுஷன், நீர் பயங்கரமான ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் இல்லைங்களா? எப்படி இந்த மாதிரி பேசுறதுக்கு அவருக்கு தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆகையால் நான் என்ன செய்தேன்? பயந்து. அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய பயம் பாருங்க. எவ்வளோ! நான் பயந்து நீர் கொடுத்த தாளந்தை நான் என்ன செஞ்சேன்? புதைச்சி வச்சுட்டேன்ப்பா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கு. அதாவது ஒரு விதமான பயம் ஒரு பக்கம் இருக்குது. என்ன பயம்னா, இதை வச்சு ஏதாவது செஞ்ச ஊழியம் செய்யலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனால் நான் சொன்னது போல் எதுக்குள்ள வெட்கம், பயம், தயக்கம் இதில் போட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க? புதைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த தாளந்து 1 தாளந்து வாங்கினவனை போல இன்றைக்கு அநேகர் என்ன செஞ்சுருக்காங்க? 5 வாங்கியிருக்கலாம், 5ஐயும் புதைச்சி வச்சுருக்கிறாங்க. 2 வாங்கியிருக்கலாம், அந்த 2ஐயும் சேர்ந்து இவைகளுக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறார்கள். 1 வாங்கியிருந்தாலும் அதையும் இதுதான் புதைச்சிருக்காங்க. எஜமான் வருவார், நியாயாதிபதி வரப்போகிறார், அவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் என்கிற பயமே இல்லை. இவனுக்காக அந்த பயம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஜனங்களாகிய நமக்கு ஒரு சில பேருக்கு அது இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. என்ன இல்லாமல் போயிடுச்சு? பயம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்டார்? வாசிக்கலாம் தொடர்ந்து. அந்த 1 தாளந்து வாங்கினவனை குறித்து பதிலுக்கு என்ன சொல்றாரு? பொல்லாதவன் என்று அழைக்கிறார். என்ன, எப்படி கூப்பிடுறாரு? பொல்லாதவனே. பொல்லாதவன் மட்டும் இல்ல, சோம்பலான ஊழியக்காரனே.
நினைக்காத இடத்தில் சேர்க்கிறது என்றும் அறிந்திருக்கிறாயே. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணிருக்கணும்பா? என்ன செஞ்சிருக்கணும்? என் பணத்தை திறமை இருக்கிறவங்க நீ கொடுத்துருக்கலாமே. அந்த திறமைகளோடு சேர்ந்து அதுவும் அந்த ஒன்றும் சேர்ந்து பயன்பட்டு இருக்குமே. என்னுடைய வட்டியோட வாங்கி கொள்வேனே. 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுத்தார். அப்ப இருக்கிறத எடுத்து அவங்ககிட்ட இருக்கிறத எடுத்து இருக்கிறவங்ககிட்ட கொடுக்குறாரு. அப்ப இருக்கிறத எடுத்து இல்லாதவங்க தானே கொடுக்கணும். நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் எதை செஞ்சாலும் நேர்த்தியா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும், யூனிக்கா இருக்கும். செய்யறது எப்படி இருக்கும்? யூனிக், தனித்தன்மை உள்ளதாக இருக்கும். 10 தாளந்து உள்ளவங்ககிட்ட கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு எஜமானுக்கு தெரியும், அந்த 10 தாளந்து உள்ளவங்ககிட்ட போனுச்சுன்னா அது பயனுள்ளதாய் மாறிவிடும். இந்த ஒரு தாளந்து வாங்கி இந்த சோம்பலும் இந்த பொல்லாதவனமாக இருக்கிற இந்த மனுஷங்கிட்ட இருந்துச்சுன்னா அது பயனற்று போய்விடும் என்று சொல்லி அதை எடுத்து உபயோகப்படுத்தவருடைய கையில் கொடுக்குறாங்க. இது போல தாங்க இன்னைக்கு நம்ம கையில் தேவன் கொடுத்த அந்த திறமை, ஜெபமாக இருக்கலாம், பேச்சு திறமையாக இருக்கலாம், அல்லது உதவி நற்காரியங்கள் செய்வது, நற்செயல்கள் செய்வது கூட ஒரு விதமான தாளந்து தான். நல்ல செயல்கள் செய்வது ஒரு தாளந்து, ஜெபம் ஒரு தாளந்து, துதி ஆராதனை ஒரு தாளந்து, அப்புறம் உபசரிக்கிறது ஒரு தாளந்து, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த தாளந்துகளை நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தி ஏதோ ஒரு விதத்தில் அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா தெய்வம் வந்து நம்ம இடத்துல கணக்கு கேட்கும்போது நாம் கடிந்து கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. ஆமாங்க, அதெல்லாம் இருந்துச்சு பாருங்க. அப்போது இந்த ஒரு தாளந்து வாங்கினவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னா அது ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுகிற ஆள் தான், பேச்சு திறமை இருக்குது. ஆனால் அது கர்த்தருக்குரிய பேச்சு இல்லை, வீண் பேச்சு. என்ன பேச்சு? வீண் பேச்சு, தேவையில்லாத பேசுறது. நல்லா பேசுகிற மனுஷன், ஆனால் சாக்கு போக்கு சொல்கிறவனாக இருந்தான். அதை வாங்கி வச்சுட்டு அதை பயன்படுத்துறதுக்கு பதிலாக சாக்கு போக்கு சொல்கிற ஆளாக இருந்தார். எப்படிப்பட்டவனாக இருந்தானா? சாக்கு போக்கு. ஏமா ஜெபத்துக்கு வரல? இப்படி ஒரு சாக்கு போக்கு. ஏன் ஆராதனைக்கு வரல? அப்படி ஒரு சாக்கு போக்கு. ஏன் ஜெபிக்கலை? அப்படி ஒரு சாக்கு போக்கு. இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லுகிற ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா செயல்படாதவனாக இருந்தான். எப்படி இருந்தானா சொல்லுங்கள்? செயல்படாதவனாக இருந்தான். வாங்கி வச்சுட்டு ஆள் அழகாக பெட்ஷீட்டை போட்டு படுத்து தூங்கிட்டார். அடுத்து எஜமானுடைய கோபத்திற்கு உள்ளானவனாய் மாறிவிட்டான். இப்போ எஜமான் அவனை பார்த்தாலே எப்படி தான் இருக்குது? கோபப்படுற. ஏன்னா செயல்படல. அவனுக்கு கொடுத்த அந்த திறமைகளை அவன் பயன்படுத்தாமல் போய்விட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இருந்ததையும், அதாவது உள்ளதும் போச்சுடா அப்படி சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, அது மாதிரி ஆகிப்போச்சு. இருந்ததும் போயிடுச்சு. ஒன்றை வச்சுருந்தார். ஏதோ எஜமான் வந்து கேட்டு, ஆண்டவரே இப்போவாது நீங்கள் எங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிட்டீங்க, இனிமேலாவது நான் அதை செய்து ஏதாவது பண்ணி அதை பெருக்கி கொள்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு வரல பாருங்க. அவன் வந்து இப்படி சொன்னதுனால எஜமான் கோபப்பட்டான். அதனால் இருந்ததும் போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நரகத்தின் பங்காளியாய் மாறிவிட்டார். அவன் என்ன பண்ணார்? ஆண்டவர் 25வது படிக்குமா? அதுலேயே 25 படிச்சோம். 25 சரி. இருந்தாயே போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய 30வது வசனம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் புறம்பான இருளில் தள்ளி போடுங்கள். இவனை புறம்பான இருளில் என்ன செய்யுங்க? தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். கடைசியில் எப்படிப்பட்டவனா மாறிட்டான்? நரகத்தின் பங்காளியாய் மாறிவிட்டான். புறம்பான இருளில் இவனை தள்ளி போட்டுருங்க. இவன் பிரயோஜனமற்றவனாய் மாறிவிட்டான். நான் கொடுத்ததை ஒன்றை கூட
இவனால் பயன்படுத்த முடியலை, அதனால் எதற்குமே பயனற்றவனாய் மாறிவிட்டான், இவன் நிச்சயமாக வேஸ்ட் தான் என்று சொல்லி ஆண்டவர் நரகத்திற்கு அவனை ஒப்புக்கொடுத்தார். இதைத்தான் கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவத்தை முன்கூட்டியே தம்முடைய ஜனங்களாகி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இப்போ நாம் இதை கேட்டு நாம் உதாசீனமாக அல்லது அஜாக்கிரதையாக அல்லது சோம்பல் உள்ளவர்களாக அல்லது கொள்ளாதவர்களாக இருப்போமானால் நமக்கும் இதே கதிதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் எச்சரிக்கையோடு இருந்து தேவன் கொடுத்த அந்த தாளந்துகளை பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு 5 இருக்கலாம் அல்லது 2 கூட இருக்கலாம், 1 கூட இருக்கலாம். அவர் ஒரு உதாரணத்தை தான் சொல்லிக்கிறார். ஒரு எடுத்துக்காட்டாக தான் 5, 2, 1, 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 1 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 10 கூட இருக்கலாம். எவ்வளவு தேவன் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார்களோ, எவனிடத்துல அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்துல அதிகமாய் கேட்கப்படும். யார் இடத்துல கொஞ்சமாய் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்துல கொஞ்சமாய் கேட்கப்படும். அல்லேலூயா. கட்டாயமாய் அவர் வந்து கேட்பார். கேட்கும்போது கேட்கிற அவருக்கு நாம் பிரதியுத்தரமாக பதிலாக தைரியமாக நாம் அவரிடத்துல வாங்கினதை திருப்பி கொடுப்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் சபைகளில் ஒவ்வொரு வாரமும் பிரசங்கங்கள். எதற்காக? வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படணும் என்பதற்கு தான் பிரசங்கங்கள். ஏன் ஜெபத்தை பற்றி பிரசங்கம், ஏன் விசுவாசத்தை பற்றி பிரசங்கம், ஏன் நம்பிக்கை தைரியத்தை பற்றி பிரசங்கம், அன்பை பற்றி எதற்காக இப்படி தலைப்புகளை கொடுத்து பிரசங்கங்கள் ஏன் நடக்கிறது? ஏனென்றால் அந்த பிரசங்கங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. வெறும் பிரசங்கத்தை மட்டும் கேட்டுட்டு பாய் பாய் டாட்டா என்று சொல்லிட்டு போறதுக்காக அல்ல, அவைகளை கை கொண்டு நடப்பதற்காகத்தான். ஆமென். அப்போ கை கொண்டு நடக்கும்போது ஆண்டு வந்து கேட்கும்போது, உனக்கு பிரசங்கம் சொல்லப்பட்டதா இல்லையா, உனக்கு பிரசங்கிக்கப்பட்டதா இல்லையா என்று கேட்பார் ஆண்டவர். கேட்கும்போது இல்லை ஆண்டவர்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் போக்கு சொல்ல நமக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. ஆகையினால் இவைகளை கேட்கிற நாம் இவைகளின்படி நடப்பதற்கு எனக்கு ஆண்டவர் ஒரு தாளம் இருந்தால் கூட அதை நான் இனி வரும் நாட்களில் அதை சரியாக பயன்படுத்துவதற்கு எனக்கு ஞானம் கொடுங்கப்பா, அதை சரியாக உபயோகப்படுத்துவதற்கு எனக்கு பலன் கொடுங்கப்பா என்று ஜெபித்து செயல்படுவோம். அவர் வரும்போது அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமம் உள்ள தேவ பிள்ளையாய் நிற்க பிரயாசப்படுவோம். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஸ்தோத்திரம்ப்பா. நம்முடைய வார்த்தை